தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் அடிப்படை வசதியின்றி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவர்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை செய்து தரக்கோரி அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தீனதயாளன், பாபநாசம் அருகே சரியாக எந்த பகுதியில் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் தவிக்கின்றனர்? அத்தியாவசிய தேவைகள் குறித்து அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? வணக்கம் மேடம். தமிழகத்தில் 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா களஞ்சேரி ஊராட்சியில் உள்ள காலனி தெருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராமத்தில் மண் சாலையாகவோ உள்ளது. இதுவரை கம்பி சாலையோ தார் சாலையோ அமைக்கப்படவில்லை எனவும், மேலும் பாசன வாய்க்காலின் குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட நடைபாலமும் பழுதடைந்துள்ளதால் இந்த பாலத்தின் வழியாக தான் அவர்கள் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு சென்று வருகின்றனர். மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டுள்ள கழிவறையும் மிகவும் பழுதடைந்து செடி கொடிகள் மண்டி பயனற்ற நிலையில் உள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த கிராமத்திற்கு குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தருமாறு, மேலும் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சாலை வசதி தமிழக அரசு செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாபநாசம் அருகே களஞ்சேரி பகுதியில் அடிப்படை வசதிகளை கோரி அரசிற்கு மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். மேலும் 50 ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி தவித்து வருவதாகவும் அவர்களுடைய கோரிக்கையின் சாரம் தெரிவிக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி தீனதயாளன்.